நாம எப்போ நமக்கு பண்ண வேண்டிய அந்த ஒரு முக்கியமான ஒர்க்குக்கு ஸ்கெடியூல் பிளான்லாம் போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு சோசியல் மீடியாவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மெசேஜஸ் வரும். எவ்வளோ நேரம் ஆகிற ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நம்ம போவோம். ஆனால் திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது டைமை பார்த்தோம் அப்படின்னா ஷாக் ஆயிடுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அஃப்கோர்ஸ் இந்த 2024 நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு முக்கியமான ரீசன் சோசியல் மீடியா தான். ஆனால் இந்த சோசியல் மீடியா நம்மளோட 100% டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு காரணம் கிடையாது. நாம் நமக்கே தெரியாமல் ஒரு 5 மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 5 மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண போதும் நம்மளால் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் லெவலை ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்கு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இங்கே கிளிக்கபிள் வீடியோவாக லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 5 டிப்ஸில் 5th சொல்ல போகிற டிப்புக்கு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அந்த ரிசர்ச்சில் கிடைச்ச ரிசல்ட் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது என்ன அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய புக் ரைட்டர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் அவரோட நிறைய புக்ஸை கன்சிஸ்டண்டாக எழுதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், த 40 Hz டாக்டிக். நாம எல்லாருக்கும் தெரியும் மியூசிக்னால நம்மளை சேடாக ஃபீல் பண்ண வைக்க முடியும், ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்க முடியும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷனல் ஸ்டேட்டுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இந்த மியூசிக் யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக 2020 டொரண்டோ யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டாங்க. 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரே ஒர்க் கொடுத்து பண்ண சொன்னாங்க. இந்த ரிசர்ச் 2 டேஸ்க்கு நடந்தது. இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து பண்ண சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளை அவங்க ஒர்க் பண்ணும்போது 16 Hz ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ண வச்சாங்க. செகண்ட் டே 40 Hz ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் கேட்டுட்டு ஒர்க் பண்ண வச்சாங்க. செகண்ட் குரூப்புக்கு இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ண வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே 40 Hz ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் கேட்டுட்டு ஒர்க் பண்ண வச்சாங்க. செகண்ட் டே 16 Hz ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் கேட்டுட்டு ஒர்க் பண்ண வச்சாங்க. இந்த 2 டேஸ்க்கு அப்புறம் ரிசர்ச்சோட ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா எப்போல்லாம் இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளும் 40 Hz ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் கேட்டுட்டு ஒர்க் பண்ணாங்களோ அப்போ அவங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருந்ததை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த 40 Hz ஃப்ரீக்வன்சி டெக்னிக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் தான் தெரிய வந்தது இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. அது என்னன்னா, இந்த மியூசிக் நம்ம கேட்கும்போது நார்மலாக ஸ்பீக்கரில் கேட்கக்கூடாது, நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. இந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு தோணலாம், பாலா நம்ம ஹெட்ஃபோனில் லாங் டைம் மியூசிக் கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணோம்னா நம்ம இயருக்கு ப்ராப்ளம் வராதா அப்படின்னு. எனக்குமே இந்த பயம் இருந்தது. அதனால நான் உடனே கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜென்ரலி நம்ம வால்யூம் 100% இருக்குது அப்படின்னா அதில் 50 to 60% லெவலில் வச்சு நம்ம மியூசிக் கேட்கும்போது இயர் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனில் இந்த மியூசிக் கேட்கும்போது 40 to 50% லெவலில் வால்யூம் செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது நம்மளோட இயர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இந்த மியூசிக்கை நம்ம ஹோல் டே கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஒர்க்கில் எப்போ நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதோ அப்போ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இயர் ப்ராப்ளம் வராமல் நம்மளால் எஸ்கேப் ஆகவும் முடியும், ப்ளஸ் நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 40 Hz ஃப்ரீக்வன்சியில் நான் எப்படி மியூசிக் செட் பண்ணுறது அப்படின்னு டவுட் வந்ததுன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 Hz ஃப்ரீக்வன்சிக்கான மியூசிக் வீடியோ வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், 10 மினிட்ஸ் டீக்ளட்டர். நான் இப்போ உங்கள்கிட்ட 2 ஒர்க் ஸ்பேஸ் ஷோ பண்ணுறேன். இந்த 2 ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு எந்த ஒர்க் ஸ்பேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ், செகண்ட் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ரெண்டில் ஆப்வியஸாக செகண்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப கசகசன்னு இருக்குது, நீட்டாக இல்லாமல். ஆனால் செகண்ட் ஒர்க் ஸ்பேஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த நீட் அண்ட் க்ளீனாக இருக்க செகண்ட் ஒர்க் ஸ்பேஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மூடை கிரியேட் பண்ணும். ஸோ இதனால தான் நீங்களுமே இந்த செகண்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசப் ஃபெராரி ஒரு பேப்பர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சாரு. அந்த பேப்பரோட நேம் ப்ரோக்ராஸ்டினேட்டர் அண்ட் கிளட்டர். இதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, 346 யங் அடல்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாத்துட்டையும் ஒரு சர்வே வந்து ஃபில் பண்ண சொன்னார். அந்த சர்வேயோட நேம் கிளட்டர்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த சர்வேல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த 346 யங் அடல்ட்ஸ் பீப்புள்கிட்டையும் உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு கிளட்டராக இருக்குது, டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கேட்டிருந்தாங்க. இந்த சர்வே முடிஞ்சதும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யாரோட லைஃப்லாம் கிளட்டராக இருக்குது, டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கோ அவங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்லேயே இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நமக்கு என்ன வேணால் கோல்ஸ் இருக்கலாம், லைஃப்பில் என்ன வேணால் ஒர்க் இருக்கலாம், ஆனால் அது ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ரொம்ப கசகசன்னு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது, அந்த ஒர்க்குக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது நம்ம
ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இவங்க இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்த கிளட்டருக்கும் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes டீக்ளட்டர் தாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிரியேட் பண்ணலை, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மூடை கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு 10 minutes டைம் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப், த 90-20 ரூல். நத்தானியல் கிளைட்மேன் அப்படின்ற ஒரு ஸ்லீப் ரிசர்ச்சர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம தூங்கும்போது லைட் ஸ்லீப்லேருந்து டீப் ஸ்லீப்க்கு ஒரு 5 times போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம தூங்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம லைட் ஸ்லீப்பில் இருப்போம். லைட் ஸ்லீப்லேருந்து டீப் ஸ்லீப் போகிறதுக்கு நமக்கு 90 minutes டைம் எடுக்கும். 90 minutesக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஸ்லீப்க்கு வந்துடுவோம். அண்ட் அகைன் லைட் ஸ்லீப்லேருந்து டீப் ஸ்லீப்க்கு போகிறதுக்கு 90 minutes டைம் எடுக்கும். மறுபடியும் லைட் ஸ்லீப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவோம். இந்த மாதிரி நம்ம தூங்கும்போது 5 stages கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இதை மட்டும் சொல்லலை, இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா டே டைம்லேயும் நம்மளோட பிரெயின் இதே பேட்டர்னில் தான் ஆப்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெயின் லோ லெவலில் இருக்கும். அது பீக் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு 90 minutes டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லோ லெவலுக்கு வரும். மறுபடியும் லோ லெவலேருந்து பீக் லெவலுக்கு போகிறதுக்கு 90 minutes டைம் எடுத்துக்கும் அப்படின்னு இந்த பேட்டர்னை நம்மளோட ஒர்க்கில் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த 90-20 ரூல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்மளோட பிரெயின் 90 minutes தான் பீக்கில் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்மளோட ஒர்க் வச்சுக்கணும். 90 minutesக்கு அப்புறம் நம்ம பிரெயினோட ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி குறையிறதுனால நம்ம அந்த டைமில் 15 to 30 minutes பிரேக் எடுத்துக்கணும். இதை ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா எனக்கு 30 minutes டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு 25 minutes ஒர்க் பண்ணலாம் கண்டினியூஸாக. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் 25 minutes ஒர்க் பண்ணலாம். இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 5 minutes ரெஸ்ட் பெரிய அளவில் உங்களோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன்.